சோனே வாடா பானைக்கு பிறந்த பன்னி. என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அளக்குற ஆட்டிட்டு வந்து நிக்கிற நீ. அன்பு நண்பர்களே, அருமை பெரியோர்களே, நீ நக்கி சாப்பிட, நாங்க கையில அள்ளி சாப்பிடுறோம். நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க. ஆனா கையில அள்ளி சாப்பிடுற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானடா. உலகமாடாது. இதத்தான் பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய ரெண்டா பொளந்து மான் கொம்புமா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கள்ளக்குறிச்சியிலிருந்து உங்கள் டிக்டாக் செல்வராஜ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மினி 5.1 ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் பூட் பண்ணியிருக்க டீகோடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரானிக்கோட டீகோடர் பயன்படுத்தியிருக்கோம். இந்த டீகோடரை பயன்படுத்தி தான் இந்த 5.1 நம்ம ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிடிஎஸ், டால்பி டிடிஎஸ் எல்லா விதமான கண்டக்டும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ 2.1, அதுக்கடுத்து 5.1, மூவி, மியூசிக்கு எல்லாமே இருக்குது. ப்ரோலாஜிக்கும் இதிலே இருக்குது இன்பில்டாகவே. அது ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இன்றைய தினத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆம்பிளிஃபையர் அசம்பிளிங் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஆகிப்போச்சு. இதுதான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இம்ப்ரானிக் கிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாடல் TX110A இதுதான் இதனுடைய மாடல், இந்த கிட்டோட மாடலு. இதிலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான வேலைகளும் சிம்பிளாக கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த கிட்டு வச்சு நம்ம ஒரு 5.1 மேக் பண்ணியிருக்கோம். இதில் பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 12012 ஒரு 3 amps ட்ரான்ஸ்ஃபார்மரும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா DC 12 volt SM பேஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய நியூ கிட்டு வந்து பார்த்திங்கன்னா 20-25 IC பயன்படுத்தியிருக்கோம். இந்த கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 IC கொண்ட ஒரு பவர் ஆம்ப் இதில் பயன்படுத்தியிருக்கோம். இது சிங்கிள் பவர் சப்ளையில் 12 voltல இயங்கக்கூடியது தான் இது. அதே மாதிரி 2050 IC பிரிட்ஜிபிள் மோனோ போட்டிருக்கோம். பிரிட்ஜிபிள் மோனோக்கு ஏற்ற மாதிரி நல்லா கேக்கு மாதிரி ஒரு ஹீட்ஸிங் போட்டிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரில் எந்த ஒரு கூலிங் ஃபேனும் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம கூலிங் ஃபேன் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஹீட்ஸிங் வந்து நல்லா நம்ம பன்னு கேக்கு மாதிரி கட்டையாக வெட்டி நல்லா லீஃப்லாம் ஹெவியாக கொடுத்து போட்டிருக்கோம். ஹீட்டிங் டெம்பரேச்சர் அவ்வளோ கிடையாது. இது வந்து ஒரு ஹோம் தியேட்டர் காம்போ. இப்போ பழைய ஹோம் தியேட்டர் வச்சுருக்கிங்கன்னா அதுக்கு அப்படியே ஃபுட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் டார்கெட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோனி, பைனியர் அந்த மாதிரி டிவிடி பிளேயர்லேருந்து அதை டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அது அப்படியே டைரெக்டாக ஃபுட் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிதமான ஒரு 5.1 ஆடியோ அவுட்புட்டு. இதில் வந்து ஹெவியாக எதிர்பார்க்க முடியாது. ஹோமுக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு சிம்பிளாக இந்த கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பேசி முடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் இதை நம்மளுடைய ஃபீல்டு ரீதியாக கொண்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இதனுடைய ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான், இந்த இடத்தாண்ட கொடுத்துருக்கோம் நம்ம. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் டைம் வந்து இந்த கேபிளை வந்து ஒன் டைம் உங்களோட கேபிளில் ஜாயின் போட்டிங்கன்னா நீங்கள் ஆம்பிளிஃபையரில் அதை டேரெக்டாக கொண்டு போய் இப்படி சொருவிட்டிங்கனாலே வேலை முடிஞ்சிடும். நீங்கள் ஒயர் கனெக்ஷன் எப்பவுமே மாறாது. ஃபஸ்ட் டைம் கனெக்ஷன் போடும்போது ஒரு டெக்னீஷியன் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டா வேலையே முடிஞ்சுது. இனிமேல் நம்ம வரக்கூடிய ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இந்த பின்ஸ்லாம் கொடுத்தாலோ பனானா சாக்கெட் கொடுத்தாலோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்குது. இது நம்ம பிஸ்னஸோட ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறோம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதாவது இது வந்து 5.1 சென்ட்ரு 1 சப்பு 1 இப்படி வர மாதிரி கொடுத்துருக்கேன். இதே வந்து சென்ட்ரு 2 சப்பு 2 அப்படி வர மாதிரி கொடுத்துருக்கேன் நண்பர்களே.
இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் இன்புட்டு 2 இருக்குது. ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2. அதே மாதிரி கோஆக்சல் இன்புட்டு 2 இருக்குது. கோஆக்சல் 1 கோஆக்சல் 2. ஆப்டிக்கல் இன்புட்டு வந்து பார்த்திங்கன்னா 1. ஏஆர்சி டிவி இன்புட் கொடுத்துக்கலாம். இந்த மாடலை பொறுத்த அளவுக்கு இம்ப்ரானிக் பிராண்டோட ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நான் இப்போ தான் ஒரு ஆம்பிளிஃபையர் பண்ணி பார்த்தேன். இது ரிவ்யூ கிடையாது, நல்லா இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க. ஆக்சுவலி நம்மளோட ப்ரொஃபைலையும் நம்மக்கிட்ட கிட்டு ஸ்டாக் இருக்குது, தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. சிம்பிளாக ஒரு குயிக்காக ஆம்பிளிஃபையர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணி கஸ்டமருக்கு புட் பண்ணியிருக்கேன். இதனோட ஆடியோ டெஸ்ட் பதிவு பிட்டாக நல்லா நம்ம தமிழ்நா சாங்கோட வச்சு குத்தி இருக்கேன், கேட்டு பாருங்கள் ஹெட்ஃபோன் போட்டு. ஆக்சுவலி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோனில் கேட்டு முழுமையாக நீங்கள் வந்து ஏமாற வேண்டாம்னு தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோனில் போட்டு கேட்குறத விட டேரெக்டாக நேரில் வாங்க, சந்திங்க, அதை கேளுங்க. ஏன்னா முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நேரடியாக சந்திக்கும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஆப்டிக்கல் மூலியமாகவும் செக் பண்ணிக்கலாம். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு பார்த்திங்கன்னா சப்புக்கு மட்டும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை பயன்படுத்தியிருக்கும். சப்புக்கும் ப்ளஸ் இந்த சப்வூஃபர் போர்டுக்கும் பயன்படுத்தியிருக்கோம். இதில் வந்து 12 கொடுக்குற மாதிரி சப்ளை ஆல்ட்ரு பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த 2025 ஐசிக்கு நம்ம இந்த பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் கொடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த டீகோடருக்கும் நம்ம ஒரு இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை கொடுத்துட்டோம். நீங்கள் பவர் சப்ளை ஆல்ட்ரேஷன் இதுக்கு அப்படி கொடுக்கணுமா இப்படி கொடுக்கணுமான்னு அவஸ்தைப்பட தேவையே இல்லை. ஒரு காம்போ நம்ம மக்களுக்கு தெரிவிக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா பிளான்ஸுன்னு வகையில் ஒரு ஆம்பிளிஃபையரில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம பண்ணுறது தான் பிளான்ஸ், ஒரு போர்டை வச்சு. இதில் இன்னொரு விஷயமும் நம்ம செஞ்சுருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய வாட்டேஜ் அவங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா, இன்னும் அதிகமாக வாட்டேஜ் தேவைப்பட்டதுன்னா இதிலே நம்மளுக்கு இந்த 5.1 அண்டு ஃப்ரீ அவுட்டு வெளியே கொடுத்துருக்கோம். இதிலே வந்து லெஃப்ட்டு ரைட்டு என்னன்றத கனெக்ஷன் டீட்டெயிலாக அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே அவுட்புட் முழுமையாக ஒரு 5.1 உணரணும்னா நீங்கள் ஒரு 5.1 அந்த ஆடியோ கனெக்ஷன் லெஃப்ட்டுனா லெஃப்ட்டு, ரைட்டுனா ரைட்டு, அந்த ஸ்பீக்கர் அது மாதிரி சரவுண்டு லெஃப்ட்டுனா லெஃப்ட்டு, ரைட்டுனா ரைட்டு, இது மாதிரி நீங்கள் ஒரு உங்களுடைய ஹோமில் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த 5.1 முழுமையாக உணர முடியும் உங்களால். இவ்வளோதான் நண்பர்களே. இந்த ஆம்பிளிஃபையரோட சைஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அளந்து காமிக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு 5.1 வந்து சிம்பிளாக ஒரு டீசெண்டாக ஒரு ரூமுக்குள்ளே யூனிக்காக ரெடி பண்ணணும், ஹம்மிங் சவுண்ட் இல்லாத, அப்படின்றது தான் என்னோடய பிளான்ஸு. அதிகமான வாட்டேஜை பற்றி நான் பேசியிருப்பேன். ஆக்சுவலி வந்து இப்போ எப்படி வேணாலும் பேசிக்கலாம், பட் அது ஒரு திருப்திகரமான ஆம்பிளிஃபையரின் இல்லைன்னு நான் சொல்ல வர கிடையாது. அதாவது வாட்டேஜை பொறுத்து உங்களுடைய ரூம் சைஸை பொறுத்து அந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சி மாறும். அதன் ஒரு 200 வாட்ஸ் பவர் ஆம்ப் இருக்குன்னா அந்த 200 வாட்ஸு பவர் ஆம்ப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது எந்த இடத்தாண்ட வைக்கணும், எந்த மாதிரி ஹோமுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு தான் அதை பற்றி அவங்களுக்கு கஸ்டமர் கூட ஆலோசனை செய்து ஃபிட் பண்ண முடியும். அதுக்காக ஹை ரேஞ்ச் வாட்டேஜ் ஆம்பிளிஃபையர்லாம் டுபோக் ஒரு ஆம்பிளிஃபையர் கிடையாது. அதாவது அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணும். மிடில் கிளாஸில் இருக்கவங்க, ஒரு கம்மி பட்ஜெட்டுக்கு இருக்கிறவங்க கம்பல்சரி அந்த ஆம்பிளிஃபையர் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட இந்த அக்கோ ஷீட்டு இந்த மாதிரி டீசெண்டாக அந்த மாதிரி பண்ணணும்னா அது மாதிரி பண்ணால் தான் டீட்டெயிலான ஒரு ஹை வாட்டேஜ் சவுண்டில் நீங்கள் டீட்டெயிலாக எடுக்க முடியும். சாதாரணமாக நம்மளுடைய குடவுன் ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரு ஹால்லையோ எல்லாமே சிமெண்ட்டு பூசி வச்சுருப்போம், ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளோட ரூம் இருக்கும், அதில் போயிட்டு நம்ம போட்டோம்னா உடனே ரிஃபெக்ட் ஆகும், அது ஒரு திருப்திகரமாக இருக்காது. அதனால் அதிகமாக செலவு பண்ணுறது வேஸ்ட்டு. ஒரு ஸ்பீக்கர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்டராக ஒரு ரூமில் உட்காந்துருக்கீங்கன்னா உங்களோட மெஷர்மெண்ட்டு பொறுத்து தான் அந்த வாட்டேஜ் ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ண முடியுன்றதையும் உங்களுக்கு சொல்ல வரேன். இது ஒரு கம்மி வாட்டேஜ் ஆம்பிளிஃபையர். இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் அண்டு டீகோட்ராவும் இதை பயன்படுத்திக்கலாம். ஒன்லி ஃபார் 6 சேனல் டீகோட்ரா. இல்லை ஒரு சின்ன ரூமில் பயன்படுத்துகிறாங்கன்னா அதை ஒரு 5.1ஆகவே ஒரு சின்ன ஸ்பீக்கர்ஸை வச்சு ஒரு
10க்கு 15 சைஸ் ரூமில் முழுமையாக ஒரு 5.1 கண்டென்ட்டை உணர முடியும் இந்த ஆம்பிளிஃபையரில். இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையரோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. அதாவது 1900 சொல்லிட்டு ஒரு கேபினெட் வரும். அந்த சைஸுக்கு தான் நம்ம இந்த இது வந்து ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபையரோட சைஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா பேக் டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. ஃப்ரண்ட் லென்த்துன்னு பார்த்துட்டிங்கன்னா 11 இன்ச்சு கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்குது. ஹைட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 3.25 இருக்குது. 3.25 இருக்குது. 11.25 லென்த்து, 7 இன்ச் பேக் டெப்த்து, ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 3.25. இதை தான் அந்த ஆம்பிளிஃபையரோட சைஸு. ஒரு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு வந்து எல்லாமே ஹம்மிங் இல்லாமல் எல்லா விஷயங்களும் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு திருப்தியாக செஞ்சு கொடுத்துருக்கேன். உள்ளே என்ன பண்ணியிருக்கோன்றதையும் வீடியோவில் காமிச்சிருக்கேன். நான் என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்கேன் அப்படின்றதையும் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஆடியோ டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்டெக் சேனலில் வரும். தேவைப்படுறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பயன்பாடு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பயன்பாடு இல்லைன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலையும் டிக்டாக் செல்வராஜ் ஆடியோ சேனலையும் உங்களுக்கு பயன்பாடு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்களுக்கு பயன்பாடு இல்லைன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வண்டி வண்டியா வந்துச்சு feelings